ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான மரணமாஸ் அப்படிங்கிற மலையாள படத்தோடைய ரிவ்யூ தான். படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. ஸோ படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது பேசில் ஜோசப், ஆஷிமா அனில்குமார், பாபு ஆண்டனி இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சிவபிரசாத் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் போலீஸ் சந்தேகப்படக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு அவரை சந்தேக கேஸில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தெரியுது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கொலையாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஊருக்குள்ள அந்த ஒரு சீரியல் கில்லர் வந்துட்டு அடுத்தடுத்து வயசான முதியோர்களா தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததா வந்து 4வதா ஒரு முதியோர தேடி கொலை பண்ணலாம் அப்படின்னு அவர் போகும்போது தான் அந்த முதியோர் வந்துட்டு ஒரு பஸ்ல ஏறுறாரு. அதே பஸ்ல அந்த சைக்கோ கொலையாளியும் ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த சைக்கோ கொலையாளியோட கையில சாகாம வேற ஒரு காரணத்துக்காக அந்த பெரியவர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறமா அந்த சைக்கோ கில்லர் கிட்ட அந்த பஸ்ல டிராவல் பண்ண கொஞ்சம் பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் வந்துட்டு சீரியல் கில்லர் அப்படின்னு போலீஸ் வந்துட்டு ஒரு சந்தேக கண்ணோட இருக்கும்போது ஸோ நம்ம ஹீரோ மேல அந்த கொலைப்பழி வந்து விழுது. இதுக்கப்புறம் தான் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஹீரோ நிரூபிச்சாரா இல்லையா, அந்த ஒரிஜினல் சீரியல் கில்லர் வந்துட்டு போலீஸுக்கு கிடைச்சாங்களா இல்லையா, எதுக்காக அந்த சீரியல் கில்லர் வந்துட்டு வயசானவங்களா தேடி தேடி கொலை பண்ணணும், அதுக்கான காரணங்கள் வந்து என்னென்ன, இதெல்லாமே தான் இந்த மரணமாஸ் படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்ச எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நிறைய இடங்களில் டார்க் காமெடி வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு சைக்காலஜிக்கல் பிளாக் காமெடி படமா இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பேசில் ஜோசப்போடைய அந்த ஆக்டிங் ஆகட்டும், அவருடைய அந்த ஸ்வாக் ஆகட்டும், அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், படம் முழுக்க ஒரு ஃபன்னியா பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ இவருக்கு அப்புறமா அந்த சீரியல் கில்லரா நடிச்சவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருக்கும். ஒரு சீரியல் கில்லரை இந்த அளவுக்காடா கெஞ்ச வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துல வரும் பஸ்ல. ஸோ அதை பாருங்க. சீரியல் கில்லருக்கான மரியாதை போச்சாடா உன்னால அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. பட் அது காமெடியாகவும் கன்வே ஆகும், அதே சமயம் சீரியஸாகவும் கன்வே ஆகும். ஸோ அந்த 2 டைமென்ஷன்லயும் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆஷிமா அனில்குமாரோட ஆக்டிங்கும் படத்துல நல்லா இருந்தது. மிக முக்கியமா ஒரு பர்ட்டிகுலர் சீக்வன்ஸ்ல அவங்க அழுகக்கூடிய இடங்கள்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறமா அந்த பஸ் டிரைவரா ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு. அவராகட்டும், அந்த கண்டக்டர் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வரக்கூடிய எல்லாருமே அவங்கவங்க ரோல சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் த்ரில்லர் படத்துல வந்துட்டு ஒரு சைக்கோ கொலையாளி வந்துட்டு என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் சீரியஸா வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமா வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. சீரியஸாவும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். பட் அந்த சீரியஸா நடந்த விஷயத்தையே வந்து பின்னாடி வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமா வந்து மாத்திருவாங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ். இந்த படத்துல காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு டயலாக்ஸுமே ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தமிழ் டப்பிங்லயுமே அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு சிரிக்கிற மாதிரி தான் வந்து காமெடியா கொண்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான அந்த எடிட்டிங் பேட்டர்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா இந்த படம் வந்து ஒரு நீட்டான காமெடி என்டர்டெய்னர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.